ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் அஃபிஷியல். காலையிலே பார்த்தீங்கன்னா ஜெரான் குட்டியை வந்து பால்வாடியில் விடுறதுக்கு தான் கிளம்பியாச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டியில் செடிகள்லாம் இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. எனக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப இஷ்டம். வாடகை வீட்டில் எல்லாம் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு ஜெரானை பால்வாடியில் விட்டாச்சு. விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கடகடன்னு வந்து சமையல் பண்ணியாச்சு. அவனை இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் பால்வாடியில் டெய்லி கொண்டு விடுறேன். புதுசாக போகிறதுனால ரொம்ப அழுகுறான். அங்கே போய் பார்த்தா சாப்பாடு, முட்டைலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனை சாப்பிட வச்சுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவையும் தூக்கிக்கிட்டே தான் நடந்து வரணும். பயங்கரமாக வெயில் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, அவன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு யார்ட்டையுமே பெருசாக வந்து இன்ட்ராக்ட் ஆக மாட்டேக்கான். வீட்டுக்கு வந்து பார்த்தா மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உடனே அவன் நான் தான் பிரிப்பேன், அதில் ஏதோ ஸ்நாக்ஸ் இருக்குது போல் நினச்சிக்கிட்டான் போல். சோப்பு தான் காலி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து சோப்பு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து பால்வாடி கொடுத்து விடணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி கொய்யாப்பழம் தான் விரும்பி சாப்பிடணும் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் வந்து பால்வாடியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதனால் பாப்பாவுக்கு சத்து மாவு கொடுத்தாங்க. பால்வாடியில் வந்து எல்லாமே கொடுக்குறாங்க உண்மையாகவே. இது வந்து ஜெஸ்லின் பாப்பாவுக்கு வாரம் 3 முட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெரான் குட்டிக்கு வந்து அந்த சத்து மாவு கொழுக்கட்டை, கொண்டக்கடலை அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்குள்ளே நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து தோசை சுட்டு கார தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்படி தான் போகுது நண்பர்களே. நிறைய பேர் வந்து ஏன் லைவ் வரல, வீடியோஸ் வரலன்னு கேட்குறீங்க. இதனால தான் வீடியோவே லைவும் வர முடியல. நைட்டு தான் பார்த்திங்கன்னா மொத்த பாத்திரத்தை விளக்கணும். கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நைட்டோட நைட்டாக க்ளீன் பண்ணால் தான் அடுத்த நாள் காலையிலே வந்து வேகமாக வந்து காலையிலே இவனை எழுப்பி பால்வாடிக்கு அனுப்பி எல்லா வேலையும் முடிக்க முடியும். ஃபைனலாக கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளரி பழம்லாம் வந்து வெள்ளரி பழம், கொய்யாப்பழம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து ஜெரான் குட்டிக்கு கொடுத்து விடுவேன் நண்பர்களே. ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது எனக்கு. அவன் வந்து பால்வாடி விட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தப்பறம் தான் பாப்பா வந்து வீட்டிலே சாப்பிடும். நம்ம ஊட்டினா சாப்பிடாது, அதுவே தான் சாப்பிடும். பிடிச்சிருந்தா சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. சேட்டை பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, கொஞ்ச நேரம் அடிச்சுப்பாங்க. விளையாட்டு ஜாமானெல்லாம் வச்சு விளையாடவே மாட்டாங்க. இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதான் அவங்களுக்கு விளையாட்டு ஜாமான். ஈவினிங் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து பால்வாடியில் சத்து மாவு கொடுத்துருக்காங்களே 7 பாக்கெட்டு மாதத்துக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து பாப்பாவுக்காக வந்து இந்த சத்து மாவு செஞ்சு கொடுப்பேன். அப்படியே நானும் சாப்பிட்டுப்பேன். உண்மையாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க அப்பா வந்து நைட் டியூட்டிக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு இவன் நானும் வருவேன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டு ஒரே அழுதுகிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் உங்க கூட தான் ஆஃபீஸ்க்கு வருவேன்னு ஒரே அழுகை. ஜெரோனுக்கு என்னை விட அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்கே போனாலும் கூடவே போகணுன்னு ஆசைப்படுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2வது நாள். சரிங்களா, 2வது நாள் பால்வாடிக்கு விட்டுட்டு மறுபடியும் வந்தால் இன்னொரு பார்சல் வந்து இந்த மாதம் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. பேம்பஸ்ஸு, ஒய்ப்ஸு, சோப்பு எல்லாம். அதனால இந்த மாதம் எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு. ஒய்ப்ஸே இல்லை, காலியாகிடுச்சு. காலியாகி 4-5 நாள் ஆயிடுச்சு. எப்போடா பார்சல் வரும்னு பார்த்தா அதுவும் வந்து பால்வாடிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்சல் ரிசீவ் ஆச்சு. சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எடுத்தாச்சு. 4 ஒய்ப்ஸே பார்த்திங்கன்னா 5 பேக்குன்னு நினைக்கிறேன். 220 என்னமோன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இப்படி தான் போகுது நண்பர்களே. ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அவன் பால்வாடியிலே ரொம்ப அழுதான்னா ரோட்டிலே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வர்றது. இதனாலே வந்து வீட்டில் வந்து டைம் வந்து பத்தவே மாட்டேங்குது. அதனால் வீடியோ போட முடியல. தொடர்ந்து நம்ம சேனலில் இனிமேல் ஷார்ட்ஸ் வராது. இதே மாதிரி ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து லாங் வீடியோஸ் வரும். தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் வந்து இன்னும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெஸ்லின் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சத்து மாவுனா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படாமல் செஞ்சு கொடுத்துருவேன். ஜெரான் குட்டி பார்த்திங்கன்னா வந்து எதுக்கு அழுதுட்டுருக்கான்னு பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டேங்காங்க. ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதாவது தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான். கண்ணாடியை உடச்சிட்டான், அதுக்கு தான் திட்டிகிட்டு இருக்கேன். அதனால தான் என் மேலே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்படி தான் போச்சு நண்பர்களே. கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் டெய்லி ஏதாவது ஒரு டாப்பிக்கோ எதோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட்